ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ஸ்குவிட்டை சமைக்காமல் பச்சையாக சாப்பிட போகிறோங்க. எப்படின்னு தானே கேட்குறீங்க? நீங்களே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டை போயிட்டு ஸ்குவிட் வாங்கிடலாங்க. இங்கே கொரியாவில் வந்து மீன் மார்க்கெட் வந்து அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்காங்க. கொரியாவில் வந்து பெரும்பாலும் சீ ஃபுட் எல்லாமே வந்து சமைக்காமல் அப்படியே பச்சையாக தாங்க சாப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், இங்கே இருக்கிற எல்லா சீ ஃபுட்டுமே வந்து சமைக்காமல் பச்சையாக சாப்பிட்றதுக்காக தான் இந்த மாதிரி தொட்டியில் போட்டு அப்படியே உயிரோட ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி கன்றாவியாக இருக்குது. ஆனால் இதை பச்சையாக சாப்பிட்றாங்க. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு ஸ்குவிட் வாங்கிடலாங்க. ஸோ ஒரு ஸ்குவிட்டு 600 ரூபாங்க. ஸோ 2 வாங்க போகிறோம் இன்றைக்கி. 2 1200 நம்ம ஊர் காசுக்கு. இதுவே கிலோ கணக்கிலாம் வாங்கணும்னா எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் இருக்குன்னு நீங்களே யோசிங்க. ஸோ முதல்ல இது வாங்கினோடனே எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணி தர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்க்குறதுக்கு தான் அந்த ஸ்குவிட் வந்து பெருசாக தெரியுற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வெறும் தண்ணி தாங்க இருக்கும். நீங்களே பாருங்கள், அந்த பாட்டி கத்தியை விட்டு கிழிச்சோடனே உள்ளேருந்து தண்ணியாக தான் வருது. ஸோ கண்ணெல்லாம் விட்டு எடுக்குது பார்த்தா பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த பாட்டி கடையில் வந்து என்னோட கொரியன் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அடிக்கடி இங்கே வாங்குவார். ஸோ அவரோட சேர்ந்து சாப்பிட்டு எனக்கும் கொஞ்சம் அப்படியே பழகிடுச்சு. பார்க்கறதுக்கு தான் என்னவோ வீடியோவில் பெருசாக தெரியுது, ஆனால் கட் பண்ணி வந்ததுக்கப்புறம் எத்தனை கிராம் இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. உள்ள அப்படியே நின்றுக்கிட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ ஸ்குவிட்டை பச்சையாக சாப்பிட்றது அப்படின்னா சும்மா எடுத்து அப்படியே சும்மா கடிச்சு சாப்பிட்றது கிடையாது. அதுக்குன்னு ஒரு நமக்கு முறை இருக்குது. ஸோ அதுக்கு முதல்ல எந்த அளவுக்கு சூப்பராக நீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்கணுங்க. ஸோ அதுக்கு வந்து எப்படி இங்கே க்ளீன் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பட் ஆனால் இவங்க வெட்டி எடுக்கும்போது எந்த அளவுக்கு கண்ணாடி மாதிரி வரும்னு பாருங்க. சூப்பராக க்ளீன் பண்ணி வெட்டி வாங்கியாச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அப்படியெல்லாம் சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ இதோட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஸோ அதோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணுங்க. அப்படி வச்சு எடுத்தால் வந்து அந்த மீட்டு வந்து இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக டெண்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்குவிட்டை சாப்பிட போகிறோம். ஸோ இதுதான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். ஸோ இது வந்து மிளகா பேஸ்ட்டு, ஸோ மிர்ச்சி சாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் ஸ்பைஸியாக இருக்காது. ஸோ இந்த மசாலா பேஸ்ட் வந்து சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது வந்து வசாபினா வந்து ஜப்பான் பச்சை மிளகான்னு வச்சுக்கோங்களேன். இது சோய் சாஸு. ஸோ இப்போ டேஸ்ட் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசாலா டேஸ்ட்டு, இந்த ஸ்குவிட் இது 2 சேர்த்து சாப்பிடும்போது அந்த மசாலா டேஸ்ட்டு நமக்கு ஃபீல் ஆகிறனால வந்து இந்த ராவா சாப்பிட்ற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்காது. இன்னொன்று நல்லா மென்று சாப்பிடணும். மென்று சாப்பிடும்போது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கொஞ்சம் ஹார்டான ஜெல்லியை வாயில் போட்டு மசாலாவோட பேஸ்டோட சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி முறக்கன்ட்டு இருக்கும். பட் ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப வியர்டாலாம் இருக்காது. ஸ்மெல்லு துளி கூட ஸ்மெல்லே இருக்காதுங்க. ஸோ இந்த வசாபி பற்றி சொல்லணும்னா, கம்மியாக சாப்பிடும்போது டேஸ்ட் காரம் சுத்தமாக தெரியாது. சரி, என்னடா இது காரமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் நிறைய சேர்த்து சாப்பிட்டீங்க, அவ்வளோதான் மூக்கில் ஏறி அப்படியே மண்டைக்குள்ளே ஏறுங்க காரம். அப்படி ஏண்டா சாப்பிட்டோன்ற மாதிரி ஆகி போயிடும். ஸோ அதனால் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது தான் பெட்டராக இருக்கும். இந்த பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள், இது வந்து சோய் சாஸு. ஸோ இந்த சோய் சாஸ் வந்து ஒரு மாதிரி நமக்கு சால்ட்டி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ சாப்பிடும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து யோகட்டு ப்ரோபயோட்டிக்கு. ஸோ ப்ரோபயோட்டிக் கொஞ்சம் டைஜஷனுக்காக ஹெல்ப் பண்ணும் அப்படின்றனால இது நான் கொஞ்சம் இந்த மாதிரி ராவாக சாப்பிடும்போது சாப்பிடுவேன். இது ஆக்சுவலாக நம்ம ஊர்லேயும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சால் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஒரு மாதிரி ஸ்வீட் லஸ்ஸி மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கொரியாவில் வந்து ஸ்குவிட்டை சாப்பிட்றாங்க.